ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் நம்ம டொனால்ட் ட்ரம்பை பற்றி பார்க்க இருக்கின்றோம். டொனால்ட் ட்ரம்ப் முன்னாள் அமெரிக்காவின் பிரசிடென்ட். இவர் ஜோ பைடனிடம் தோல்வியுற்றார் ஒரு எலெக்ஷனில். அவர் தோல்வியுற்ற பிறகு அமைதியாக பதவி விலகவில்லை. அவர் உடனே அவருடைய அந்த காலத்தில் அவருடைய சப்போர்ட்டர்கள்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங்கில் அவர்களை எல்லாத்தையும் இன்ஸ்டிகேட் பண்ணி விட்டார். அதாவது அந்த எலெக்ஷனில் நிறைய ஃப்ராட் நடந்தது, அது நேர்மையாக நடக்கவில்லை, தன்னை வேணுமென்று ஆட்சியிலிருந்து கம்பிட்டு விட்டார்கள், இதனால் நாம் பழிக்கு பழி வாங்க வேண்டும், அமெரிக்காவை காப்பாற்ற வேண்டும் என்றெல்லாம் சொல்லி அவருடைய சப்போர்ட்டர்களை அதிக அளவில் இன்ஸ்டிகேட் பண்ணி விட்டுவிட்டார். இதனால் ஆத்திரமடைந்த அவருடைய சப்போர்ட்டர்ஸ்லாம் என்ன செஞ்சாங்க, உடனே ஒயிட் ஹவுஸுக்கு சென்று ஒயிட் ஹவுஸையே தாக்கினார்கள். அங்கு பல சேதங்களை ஏற்படுத்தியிருந்தார்கள். அங்கு கண் தென்பட்டவர்களை தாக்க முயன்றார்கள். இதுதான் அமெரிக்காவில் சரித்திரத்திலேயே முதலாக முன்னாள் பிரதமர், முன்னாள் அதிபர் ஒருவர் தன்னுடைய சப்போர்ட்டர்ஸ்கெல்லாம் கூட்டிக் கொண்டு ஒயிட் மாளிகைக்கு சென்று அங்கு தாக்குதலை ஏற்படுத்தியது. இதுதான் முதலில் நடந்த நிகழ்வாகும். இதை குறித்து பலவாறாக அப்பொழுது பேசப்பட்டு வந்தது. பிறகு என்ன ஆச்சுன்னா, இதை குறித்து அவர் மேல் நிறைய கேஸுகள் பதிவு செய்யப்பட்டன. அவர் செய்ததெல்லாம் தவறு, இது அமெரிக்காவில் கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் இது நடக்கவே கூடாது, அது ஒரு முன்னாள் பிரசிடென்ட் இப்படிலாம் செஞ்சது ஒரு பெரிய டெமோக்ராசிக்கு ஒரு பெரிய தோல்வி என்று பேசிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த கேஸ் பதிவு செய்து ஓடிக்கொண்டிருந்தது. தற்பொழுது சென்ற 30ஆம் தேதி அந்த கேஸ் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. நியூயார்க்கில் உள்ள ஜூரிகள் எல்லாம் சேர்ந்து என்ன செஞ்சாங்க, அந்த கேஸில் டொனால்ட் ட்ரம்ப் தவறு செய்து விட்டார் என்று சொல்லிவிட்டார்கள். இதனால் அவரை சார்ஜ் பண்ணோம் அப்படின்னு ஒரு முடிவு கொண்டு வந்தார்கள். அவர் மேலே மொத்தம் 34 கேஸுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த 34 கேஸும் என்ன தெரியுங்களா, நிறையா டாக்குமெண்ட்லாம் ஃபால்சிஃபை பண்ணியிருக்காரு அப்படி என்று கூறப்பட்டுள்ளது. என்ன டாக்குமெண்ட் கேட்டால், அவர் பொதுவாக ஒரு பிஸ்னஸ் மேன். அவர் அமெரிக்காவோட பிரசிடென்ட் ஆகிறதுக்கு முன்னே பெரிய ஒரு பிஸ்னஸ் அல்லது பெரிய வியாபார தொழிலாளர் வாணிபத்தில் ஈடுபட்டிருந்தார். அவர் ஒரு பெரிய பணக்காரரும் கூட. அந்த வாணிபத்தில் அல்லது அந்த வியாபாரத்தில் என்ன செஞ்சாருனாக்கா, எல்லா டாக்குமெண்ட்டையும் ஃபால்சிஃபை பண்ணியிருந்தார். டேக்ஸில் தப்பிப்பதற்காக, டேக்ஸ் கட்டுவதிலிருந்து தப்பிப்பதற்காக பல டாக்குமெண்ட்களை அவர் ஃபால்சிஃபை பண்ணியிருந்தார். இதை குறித்து தான் அவர் மேலே கேஸ் பதிவு செய்யப்பட்டது. அதையும் தாண்டி என்னென்னா, அவர் பிரசிடென்ட் ஆகிறதுக்கு முன்னே ஒரு பான் ஆர்டிஸ்ட் கூட கள்ள தொடர்பு வைத்திருந்தார். அந்த கள்ள தொடர்பு வைத்திருந்த பிறகுதான் அவர் பிரசிடென்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஸோ அவர் என்ன செஞ்சார், அவர் பிரசிடென்ட் ஆவதற்கு முன்பு அந்த ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு 1.3 மில்லியன் தந்து இந்த விஷயத்தை பற்றி வெளியே பேசக்கூடாது என்று கூறியிருந்தார். இவர் புரிந்த மொத்த குற்றத்திற்கு ஒவ்வொரு குற்றத்துக்கும் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை தர முடியும் என்று தீர்ப்பு தரப்பட்டுள்ளது. அந்த மொத்த புரிந்த குற்றத்திற்கெல்லாம் ஏறக்குறைய 30 ஆண்டுகள் அவர் சிறைவாசம் செய்ய வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஸோ இப்படி இருக்க அவருடைய எலெக்ஷன் கேம்பெயின் எப்படி ஓடும் என்று பார்ப்போம். இந்த நிகழ்வு 2 வகையாக பார்க்கலாம். ஒன்று டொனால்ட் ட்ரம்ப் இது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை ஏற்படுத்தலாம். இன்னொன்று அவருக்கு இது ஒரு பின்னடைவாகவும் இருக்கலாம். பாசிட்டிவ் சைடு என்று பார்த்தால், இப்பொழுது அவர் என்ன சொல்லிட்டாரு, இந்த இது அவர் மேல் ஏற்படுத்தப்பட்டுள்ள ஒரு அரசியல் தாக்குதலாகும். அரசியல் காரணமாக தான் அவரை இப்படியெல்லாம் தாக்கி அவர் மேலே கேஸை போட்டு அவரை சிறைக்கு அனுப்ப முயற்சி செய்தார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். பிறகு என்ன சொன்ன ஒரு தகவல் வெளியாச்சுன்னா, அதாவது டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்தார் என்றால், இதற்கெல்லாம் பின்னாடி இருப்பவர் ஜார்ஜ் சோரோஸ் என்பவர். உங்களுக்கெல்லாம் ஜார்ஜ் சோரோஸ்னால் யாருன்னு தெரியும். ஜார்ஜ் சோரோஸ் ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசர் அல்லது அவரும் ஒரு பெரிய பணக்காரர். அவர் அவருடைய பணம் மட்டுமல்ல, அவருடைய நிறைய இன்ஃப்ளூயன்ஸும் இருந்து கொண்டிருந்தது. பொதுவாக நம்மளாம் கேள்விப்பட்டோம் என்னவென்றால், ஒரு பேங்க் தான் மற்றவர்களுக்கு லோன் தருவார்கள் என்று.
ஆனால் இந்த ஜார்ஜ் சோரோஸ் இருக்காரு, அவர் ஒரு கண்ட்ரிக்கே ஃபைனான்ஸ் பண்ண முடியும், ஃபைனான்ஸ் பண்ணி இருக்கின்றார் அந்த மாதிரி. ஆனால் ஜார்ஜ் சோரோஸ் வந்து ஒரு என்ன சொல்லலாம்னா ஒரு உண்மையான ஒரு பிஸ்னஸ் மேன் மட்டும்தான். அவரோட குறிக்கோள் பிஸ்னஸ், அதன் மூலம் எவ்வளோ ஆதாயம் வரப்போகிறது என்று தான் அவர் பார்ப்பார். அவர்கிட்ட இந்த மனித நேயம், பாவம், புண்ணியம் இதெல்லாம் அவர் பார்க்க மாட்டார். அவருக்கு ஆதாயம் கிடைத்தால் அவருடைய ஆட்டத்தை ஆரம்பித்து விடுவார். அந்த மாதிரியான ஒரு மனிதர். அவர் மேலே வந்து நிறைய கண்ட்ரிகள் பாதிக்கப்பட்டுள்ளது. நிறைய கண்ட்ரி இருந்தாக்கா பொதுவாக சமீபத்தில் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஆசியாவில் ஒரு பெரிய எக்கனாமி டர்மோர் வந்து ஏற்பட்டது. இந்த ஜார்ஜ் சோரோஸ்னால நிறைய ஏஷியா கண்ட்ரி வந்து பேங்க்ரப்சியாக இருந்தது. ஸோ அதில் முக்கியமாக பார்த்தாக்கா அந்த காலத்தில் இந்தோனேஷியா, மலேசியா, தாய்லாந்து இதெல்லாம் வந்து அதிக அளவில் எக்கனாமியில் பாதிக்கப்பட்டது. அவர்களுடைய கரன்சி வந்து வேல்யூவே இல்லாமல் செய்து விட்டார். அந்த மாதிரி அவர் இங்கே மட்டும் இல்லை, சவுத் அமெரிக்காவில் இப்படி தான் பண்ணார். வெனிசுலா இதெல்லாம் போயிட்டு அவர்களுடைய கரன்சியோடைய வேல்யூவை குறைத்து அந்த நாட்டின் பொருளாதாரத்தையே சின்னாப்பனமாக ஆக்கிவிட்டார். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அவர் நினைத்தால் பணத்தை தந்து எது வேணாலும் செய்ய நினைப்பார், செய்வார். இப்போ இடையில பார்த்தா அவர் இந்தியாவையும் தாக்க முயன்றார். அதாவது இந்தியாவில் ஜனநாயகம் இல்லை, ஸோ அதனால் வந்து இந்தியாவில் ஆட்சிகள் மாற வேண்டும் அப்படின்றலாம் சொல்லி பணத்தை அள்ளி இறைத்து அங்கே உள்ளவர்களை அவரும் இன்ஸ்டிகேட் பண்ணி அதனால் ஆட்சியை கமிக்க முயன்றார்கள். ஆனால் நல்ல வேளையாக அங்குள்ள அரசாங்கம் நிலையான அரசாங்கமாக இருந்ததால் இவருடைய சூழ்ச்சி அங்கு எடுபடவில்லை. இப்படிப்பட்டவர். ஸோ அவர் என்ன செய்திருக்கார், அவர் ஜோ பைடன் ஆட்சியை சப்போர்ட் பண்ணி இந்த ட்ரம்ப் எப்படி பார்த்தாலும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று அவரும் பின்னணியில் நிறைய வேலை செய்து கொண்டிருக்கின்றார். அவரும் ஒரு காரணம் என்று ட்ரம்ப் சொல்லிக்கொண்டு இருக்கின்றார். இந்த கேஸ்னால 2 நிகழ்வுகள் நடக்கலாம். ஒன்று, டொனால்ட் ட்ரம்ப்க்கு வந்து நல்லது நடக்கலாம். இன்னொன்று, அவருக்கு அது தீமையாகவும் நடக்கலாம். நல்லது நடக்கலாம் என்று சொன்னால், இந்த நிகழ்வினால், இந்த கோர்ட் கேஸினால் ட்ரம்பின் அவர்களுடைய சப்போர்ட்டர்கள்லாம் அதிக அளவில் அதிருப்தி அடைந்துள்ளார்கள். அவர்கள் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரம்ப் கூத்து பிரகாரம் அவரை வந்து சரி செய்திருக்கிறார்கள், அவரை வந்து நியாயமாக கேஸை விசாரிக்கவில்லை, அவரை எப்படியாவது சிறைக்கு அனுப்ப வேண்டும், அடுத்த அதிபர் ஆகக்கூடாது என்று அவரை தடுக்கிறார்கள், அதற்காக தான் இந்த கேஸ் எல்லாம் வந்து அவங்க வந்து ஜோடித்துள்ளார்கள் என்று கூறி அவர்கள் அதிக அளவில் அதிருப்தியை தெரிவித்துள்ளார்கள். அவர்கள் எது எப்படியோ நாங்கள் ட்ரம்பின் பின்னால் தான் இருப்போம், ட்ரம்பிற்கு எங்களுடைய 100% சப்போர்ட் கிடைக்கும் என்று கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். ஸோ இதனால் ட்ரம்ப்க்கு வந்து மேலும் அதிக அளவில் சப்போர்ட் வர வாய்ப்புண்டு. இப்பொழுது உள்ள சப்போர்ட்டர்ஸ் பிறகு புதிய சப்போர்ட்டர்ஸ்களும் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. ஓகே. ஸோ பிறகு பார்த்தா இன்னொரு 2வது வகையாக பார்த்தால், இதனால் ட்ரம்ப் சிறைவாசம் போவதற்கு அதிக அளவில் வாய்ப்புள்ளது. அவர் சிறையில் தள்ளுவதற்கான எல்லா நிகழ்வும் செய்து விட்டார்கள், எல்லாத்தையும் செய்து விட்டார்கள். இன்னும் அவர்கள் வேர்டிக் அதற்காக தான் காத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி ட்ரம்ப் லேட்ஸி அவர் ஜெயிலுக்கு போயிட்டாருனாக்கா என்ன ஆகும்? ஜோ பைடன் அந்த சைடு பார்த்தா ஜோ பைடன் ஆட்சியில் உள்ளார். அவர் வந்து 2வது எலெக்ஷனில் நிற்பாரா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா ஜோ பைடனுக்கு வந்து வயது பிரச்சனை, 2வது மெமரி பிரச்சனை. ஸோ அவர் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாகவே இல்லை. ஸோ அவர் எதிர்ப்பதற்கு யாருனாக்கா டொனால்ட் ட்ரம்ப் தான் இருந்தார். ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் இப்போ இல்லை. ஸோ டொனால்ட் ட்ரம்ப் இல்லாதனால ஜோ பைடன் ஈஸியாக வந்து பிரசிடென்ட் ஆயிடுவாரா என்று பல மாதிரியான கேள்விகள் அங்கே எழுந்துள்ளது. இன்னொரு கேள்வி என்னவென்றால், முன்பு அமெரிக்கன் பிரசிடென்சிக்கு வந்து விவேக் ராமசாமி வந்து போட்டிட்டார். விவேக் ராமசாமியும் அந்த டொனால்ட் ட்ரம்ப் ஒரே கட்சியில் உள்ளவர்கள். ஸோ இப்போ டொனால்ட் ட்ரம்ப் வந்து 2வது போட்டிக்கு வர பொழுது அவருக்கு வழிவிடுவதற்காக விவேக் ராமசாமி என்ன செஞ்சார்,
விலகிவிட்டார் போட்டியிலிருந்து. ஸோ அப்படி டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வர போட்டியிட முடியவில்லை என்றால் விவேக் ராமசாமி இரண்டாவது பிரசிடென்சிக்கு போட்டி இடுவதற்காக வருவாரா என்ற ஒரு பெரிய கேள்வியும் எழுந்துள்ளது. எது எப்படியோ இன்னும் ஒரு மாத காலத்தில் எல்லாமே தெளிவாகிவிடும். ஐதர் ஜோ பைடன் தான் பிரசிடென்டா அல்லது டொனால்ட் ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆவாரா அல்லது இந்த டொனால்ட் ட்ரம்ப் சிறைக்கு செல்வாரா என்று பார்ப்போம். இவ்வளவுதான் இன்றைய வீடியோ. இந்த வீடியோவை கண்டு கழித்து உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் ஒரு புதிய பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.